இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம், சார் நான் வந்து நெட்லிங்க் ஓஎல்டி வச்சிருக்கேன் சார். ஆனா எனக்கு வந்து எங்கேயோ ஒரு பழைய மோடம் இருந்துச்சு. இல்ல கஸ்டமர் கொண்டு வந்தாங்க. இல்ல உங்க ப்ராடக்ட் அவைலபிள் இல்லன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு பிராண்ட வாங்கி போடும்போது, நம்ம நெறைய ப்ராப்ளம் ஃபேஸ் பண்றோம். என்னன்னு கேட்டீங்கன்னா, கஸ்டமருடைய மோடத்துடைய எல்லா டீட்டெயிலும் நம்ம பார்க்க முடியாது. அதனால தான் சொல்றது, என்ன பிராண்ட் ஓஎல்டி போடுறீங்களோ, வாங்கியிருக்கீங்களோ, அதே பிராண்ட் மோடம் போடுங்க. இது என்ன சார் வாங்கும்போது இதெல்லாம் சொல்லலையே சார்னா, இதெல்லாம் வந்து நெட் வேலை செய்யும். அதுல எந்த டவுட்டும் கிடையாது. பட் 24 சர்வீஸ் குடுக்கும்போது, ஓஎல்டி வழியா மோடத்துடைய எல்லா விஷயங்களையும் நம்ம இங்கிருந்து பார்க்குற மாதிரி இருந்துச்சுன்னா, இட் இஸ் யூஸ்ஃபுல். அதுக்கு நீங்க சேம் பிராண்ட் மோடம் ஓஎன்டி டிவைஸ் யூஸ் பண்ணும்போது தான் அது பண்ண முடியும். ஸோ ரிமோட் மேனேஜ்மென்ட் கான்ஃபிகரேஷன் பவர் எவ்வளவு இருக்குது? அவங்க எவ்வளவு தூரத்துல இருக்காங்க? அவங்களுடைய வேன் கான்ஃபிகரேஷன் எல்லாமே பார்க்க முடியும். இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா வந்து நீங்க ஓஎல்டிய தயவு செஞ்சு லாகின் பண்ணி பழகிக்கோங்க. 2வது வந்து ஜஸ்ட் லாகின் பண்ணிட்டு, அங்க ஓஎன்யூன்னு ஒரு பார்ட் இருக்கு. இதுல 4 பானும் அவுட்புட் போயிட்டு இருக்கா? எது அப்லிங்க் ஆயிருக்கு? இது எல்லாமே பார்க்கலாம். ஓஎன்யூன்னு ஒரு ரெட் கலர் கட்டம் போட்டிருக்கும். அதுல கிளிக் பண்ணீங்கன்னா, இந்த லிஸ்ட் வந்துரும். அங்க கான்ஃபிகரேஷன்னு ஒரு பார்ட் இருக்கு. அந்த ரெட் கலர் டப்பா இருக்கு. ரொம்ப 3 ஸ்டெப் தான். இத தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் நம்ம இவ்வளவு கஷ்டப்படுறோம். இது தெரிஞ்சுக்கிட்டோம்னா, கஸ்டமர் கம்ப்ளைண்ட்க்கு ஈஸியா மேனேஜ் பண்ண முடியும். ஜஸ்ட் இங்க பாருங்க. அந்த வேன்ல போய் பார்த்தாலே தெரியுது. கஸ்டமர் வந்து டிஸ்கனெக்ட்ல இருக்காங்க. ஸோ ஏதோ பணம் கட்டாம இருக்கலாம். இல்ல VLAN ப்ராப்பரா டேக் ஆகாம இருக்கலாம். இதெல்லாம் நம்ம இங்கேயே போய் பார்த்துரலாம். இது வந்து பைக் எடுத்துட்டு போய் கஸ்டமர் வீட்டுக்கு போய் அத போய் மோடத்த லாகின் பண்ணி பார்க்கணுங்கிற அவசியம்லாம் இல்ல. ஸோ இங்க இருந்தே ஈஸியா பார்த்துரலாம். அது மாரி வைஃபை அவங்களுடைய பேரு, அவங்களோட பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்றது, சேனல் மாத்துறது, பேண்ட் மாத்துறது, சேனல் வித் சேஞ்ச் பண்றது, இது எல்லாமே நம்ம இதிலேயே பண்ண முடியும். ஸோ இவ்வளவு ஈஸியான வழிகள் இந்த மாரி இருக்கு. இத நம்ம வந்து ஒரு 4 விஷயம் தான். இது ஒரு பெரிய கஷ்டம்லாம் கிடையாது. தயவு செஞ்சு நம்ம ஆப்பரேட்டர்கள் இத தெரிஞ்சுக்கணும். ஸோ கம்ப்ளைண்ட்ஸ்க்கு வந்தாச்சு. இன்னும் நான் ஒரு 10 நிமிஷத்துல முடிச்சிடுறேன். அதுக்கப்புறம் நம்ம கொஸ்டின் ஆன்சர் போயிடலாம். ஸோ கம்ப்ளைண்ட் பார்த்தீங்கன்னா, பொதுவாவே 5 கம்ப்ளைண்ட் தான் சார் மேஜரா வருது. ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, எப்பவும் போல டிவி தெரியலன்னு சொல்ற மாரி நெட் வரல. ஸோ அத வந்து 2 பார்ட்டா பிரிச்சு பாருங்க. ஒண்ணு அவங்க பணம் கட்டாம இருக்கலாம். இல்ல மோடம் ஏதாவது பவர் போயிருக்கலாம். இதெல்லாம் வந்து வேன் சைடுன்னு சொல்லுவோம். லேண்ட் சைடு பார்த்தீங்கன்னா, சம்டைம்ஸ் வந்து அவங்க வைஃபை ப்ராப்பரா இல்லாம இருக்கலாம். அதனால அவங்க நெட் வரல அப்படின்னு சொல்லுவாங்க. டிஎன்எஸ் ப்ராப்ளம் கூட சம்டைம்ஸ் இருக்கலாம். ஏதாவது அதுக்கு Google அந்த மாரி குளோபல் டிஎன்எஸ் போட்டீங்கன்னா அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகும். அது மாரி டிஹெச்சிபி, ஐபி இது மெயினா வந்து இந்த டிவிஆர், என்விஆர்ல பெரிய ப்ராப்ளமா இருக்கு. டிவிஆர், என்விஆர் வச்சிருக்கிறவங்க அதுவும் எஸ்பெஷலி என்விஆர் வச்சிருக்கிறவங்க இந்த ஐபி கேமரா போடுறாங்க இல்லைங்களா? அவங்க என்ன பண்றாங்கன்னா, ஏதாவது ஒரு ஐபி சீரிஸ் வச்சுடுவாங்க. நம்ம 192 192, 168 1 சீரிஸ்ல இருக்கும். இத எடுத்து கனெக்ட் பண்ணிட்டு அது காம்ப்ளிகேட் பண்ணுவாங்க. ஸோ அவங்க என்ன சீரிஸ்ல இருக்காங்களோ, அத வந்து ஜஸ்ட் டிஹெச்சிபில போய் சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா, அந்த ப்ராப்ளம் ஈஸியா சால்வ் ஆயிடும். அது மாதிரி ஒவ்வொரு தடவையும் நான் சொல்றது அதான். இந்த கீழ குடுத்துருக்கேன் பார்த்தீங்களா? வைஃபை ஸ்டேட்டஸ். சிக்னலோடைய த்ரூபுட்ட வந்து தயவு செஞ்சு வெரிஃபை பண்ணுங்க. அவங்க கஸ்டமர்ட்டயே கூட சொல்லிக் குடுங்க. இல்லன்னா அதுக்கெல்லாம் நெறைய ஆப் இருக்கு. வைஃபை மானிட்டர், ஆ வைஃபை அனலைசர் இந்த மாரிலாம் Google Play Storeல இருக்கு. ரொம்ப ஈஸியா இருக்கும். அந்த மாரி ஆப்ப வந்து தயவு செஞ்சு யூஸ் பண்ணுங்க. கம்ப்ளைண்ட் நம்பர் 2 ஒரு சில வெப்சைட் மட்டும் ஸ்லோவா இருக்கு. இல்ல வேலை செய்யல. இன்டர்நெட் ஸ்லோவா இருக்கு அப்படின்னு சொன்னா, ஆ இப்ப நீங்க வந்து ட்ரேஸ் ரூட் போட்டு பார்க்கலாம். ட்ரேஸ் ரூட்னா அந்த பர்ட்டிகுலர் வெப்சைட்ட போட்டு அதுக்கும் அந்த ஆப்லயே உங்களுக்கு எல்லா ஃபெசிலிட்டீஸும் வந்துருது. நான் சொல்ற அந்த வைஃபை அனலைசர் இதெல்லாம் வந்து ட்ரேஸ் ரூட் போடலாம். அந்த பர்ட்டிகுலர் வெப்சைட்ட வந்து பிங் பண்ணி பார்க்கலாம். இதெல்லாம் தான் மெத்தட்ஸ். இப்ப நெறைய அ இந்த வொர்க் ஃப்ரம் ஹோம் அவங்க பார்த்தீங்கன்னா, இந்த விபிஎன் ப்ராப்பரா கனெக்ட் ஆகலன்னு ஒரு கம்ப்ளைண்ட் வருது. நான் வந்து வந்து மொத்தமா இன்டர்நெட் வரல, இல்ல ஸ்லோவா இருக்கு. இத கேஸ் பார்த்துட்டோம். பர்ட்டிகுலர் வெப்சைட் பார்த்துட்டோம். 3வது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த விபிஎன் வந்து வேலை செய்யல. தயவு செஞ்சு இந்த விர்ச்சுவல் பிரைவேட் நெட்வொர்க்க பொறுத்தளவுல வந்து ஸ்டாட்டிக் ஐபி சஜெஸ்ட் பண்ணுங்க அந்த கஸ்டமருக்கு. ஏன்னா, விபிஎன் என்ன இப்போ ஒரு டிசிஎஸ்ன்னு ஒரு கம்பெனில வேலை பார்க்குறாரு, இல்ல ஒரு ஜோஹோங்கிற ஒரு கம்பெனில வேலை பார்க்குறவரு வீட்ல வந்து வேலை பார்க்குறாரு. அவருக்கு தான் இந்த விபிஎன் தேவ. அப்ப இங்கிருந்து வர்ற ஐபிய வந்து அங்க இருக்கிற ஐடி டீம் வந்து ஒயிட் லிஸ்ட் பண்ணணும். அலோவ் பண்ணணும். இப்ப எப்படி நம்ம வீட்டுக்குள்ள ஒருத்தர் வர்றாங்கன்னா, இன்னார் வர்றாங்கன்னு தெரிஞ்சா தானே கதவு திறக்க முடியும். அது மாரி ஒயிட் லிஸ்ட் பண்ணணும். அப்ப அது ஸ்டாட்டிக் ஐபியா இருந்தா நல்லது. அ இல்ல சார் அவங்க எல்லாம் பண்ணியாச்சு. பட் ப்ராப்ளம்னா ட்ரேஸ் ரூட் தான் எகைன். அவங்களோட டீட்டெயில வாங்கி ட்ரேஸ் ரூட்ல போட்டீங்கன்னா, அந்த எடுத்து
அந்த கம்பெனியோடைய பர்சனுக்கு கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு அது அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இந்த ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ப்ராப்ளம் அடுத்து பார்க்க போறது என்னன்னு கேட்டீங்கன்னா, சார் -18 வருது பவர், ஆனா மோடம் ரெட் லைட் எரியுது. இந்த கம்ப்ளைண்ட் நிறைய இடத்துல இருந்து நாங்க பார்க்கிறோம். எக்ஸ்கியூஸ் மீ சார். ஆக்சுவலி இந்த கம்ப்ளைண்ட் எல்லாருமே ஃபேஸ் பண்ணியிருப்போம். இது ஏன் வருதுங்கிறது பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த -18 அப்படிங்கிறதுக்கும் இந்த மோடம் ஆன் ஆகுறதுக்கும் உண்டான ஒரே ஒரு வார்த்தை இருக்கு, ஒரு பிரச்சனை இருக்கு, ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. அது என்ன சார் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னா, அதான் முக்கியம். இப்ப எப்படி உங்க செட்டாப் பாக்ஸ் போடுறீங்க, படம் வரல, செட்டாப் பாக்ஸ் ஆக்டிவ் இருந்தா தானே படம் வரும். அதான் முக்கியம். இல்ல எம்இஆர் குறைவா இருக்கு, பாக்ஸ் ஆக்டிவேட் ஆகுமா? அதேதான். இப்ப இந்த ப்ராசஸ் எப்படி நடக்குதுன்னா, இந்த -18 நம்ம சொல்றோம் இல்லைங்களா, அது வந்து ஜஸ்ட் ஒரு சிக்னல், அவ்வளவுதான். இப்ப எப்படி நான் ஒரு புது சிம் கார்டு வாங்கி என் மொபைல்ல போடுறேன், கண்டிப்பா சிக்னல் காட்டும், ஆனா கால்ஸ் போகாது. அதனால எந்த யூஸும் இல்ல. முத ப்ராசஸ் என்னன்னா, இந்த -18 டிபிஎம் ஓஎல்டில இருந்து வருது இல்லைங்களா, மோடத்தை கனெக்ட் பண்ண உடனேயே அது என்ன பண்ணும்னா, இந்த பாத் வழியா 1310 நேனோமீட்டரை இந்த மோடத்துல இருந்து ஒரு சிக்னலை வந்து ஓஎல்டிக்கு பாஸ் பண்ணும். இந்த 1310 ப்ராப்பரா ஓஎல்டிக்கு போய் சேரணும். சேர்ந்து இதுதான் மோடத்துடைய மேக்கு, மோடம் ரிஜிஸ்டர் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. அடுத்துதான் இந்த 19 நம்ம கொடுத்தோம் இல்லைங்களா, அந்த 18 டிபி பவர், ஃபார்வர்டு பவர், அதை சென்ஸ் பண்ணவே ஆரம்பிக்கும். ஸோ இங்க 1310 போற இடத்துல ஏதாவது ஒரு பிரச்சனை, ஒரு ஸ்பிளிட்டர் கம்ப்ளைண்டா இருக்கலாம், ஒரு பேட்ச் கார்டு கம்ப்ளைண்டா இருக்கலாம், ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னா கண்டிப்பா அந்த மோடம் ரிஜிஸ்டர் ஆகாது. நீங்க இந்த -18 வந்தாலும் அதனால எந்த யூஸுமே இல்ல. இந்த இதை தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க, செக் பண்ணி பாத்துங்க. இதை செக் பண்றதுக்கு எல்லாரும் பவர் மீட்டர் வச்சிருக்கோம் இல்லைங்களா, யார்கிட்டயாவது பான் மீட்டர் இருந்துச்சுன்னா செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு இது இந்த டெக்னாலஜி ஈஸியா புரிஞ்சுக்கலாம். வடிவேல் சொல்றது புரியல அப்படின்னா பான் மீட்டர்ல வந்து ஈஸியா அந்த வேவ் லென்த் வைஸ் தெரியும். இப்ப நம்ம வச்சிருக்கிற பவர் மீட்டர்ல எல்லாத்தையுமே அதை சென்ஸ் பண்ணும். பான் பவர் மீட்டர் வந்து ப்ராப்பரா காட்டும். ஸோ இதை புரிஞ்சுட்டீங்கன்னா இந்த கம்ப்ளைண்ட்டை வந்து நம்ம ஈஸியா பார்த்துடலாம். 99% வந்து பிஎல்சி போட்டிருக்கிற, அதாவது 1x2, 1x4, 1x8 அந்த மாதிரி ஸ்பிளிட்டர் பயன்படுத்துற நெட்வொர்க்ல இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராப்ளம் வராது. இந்த சிங்கிள் விண்டோ, டியூவல் விண்டோ, ட்ரிபிள் விண்டோ வாங்கி போடுறோம் பாத்தீங்களா, அங்கதான் இந்த பிரச்சனை வரும். ஏன்னா நான் முன்னாடியே சொன்னேன் இல்லைங்களா, 3 வேவ் லென்த்துக்கும் தனித்தனி லாஸ். முன்னாடி கேபிள் டிவியில நம்ம பார்த்திருப்போம், சேனல் 2க்கு ஒரு லாஸ் இருக்கும், 12க்கு ஒரு லாஸ் இருக்கும், 450 மெகாஹெர்ட்ஸ்க்கு ஒரு லாஸ் இருக்கும் இல்லைங்களா. அதே கண்டிஷன் தான் இங்கேயும், அந்த ரேஷியோ கப்ளர் போடுறதுனால. பிஎல்சி போட்டீங்கன்னா எல்லாத்துக்குமே ஆவரேஜா ஒரே லாஸ் தான் இருக்கும். ஸோ பிஎல்சி போட்டா இந்த ப்ராப்ளம் வராது. ஸோ நெக்ஸ்ட், வைஃபைல வந்து இந்த செக்யூரிட்டி ப்ராப்ளம்ஸ் நிறைய பேர் பார்க்குறாங்க. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்ஐடி வந்து ஒரு ஒரு சில ஏதாவது ஸ்பெஷல் கேரக்டர் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அது ஒரு சில ஃபோன் எடுத்துக்காது. அது மாதிரி வைஃபையோட என்கிரிப்ஷன்ஸை வந்து சேஞ்ச் பண்ணி பாருங்க. இந்த WPSK இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா, ஸோ அதை வந்து கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணணும். ஏன்னா ஐஃபோன்லாம் வந்து நம்ம மோடத்தில் கனெக்ட் ஆகும்போது அது வந்து அன்செக்யூர்டு வைஃபைன்னு காட்டும். அதுக்கெல்லாம் வந்து நீங்கள் WPSK 2 மட்டும் வைங்க, பழசை வந்து பழைய வெர்ஷனை வைக்க வேண்டாம். அது மாதிரி நான் நிறைய இடத்துல பார்க்குறேன், இந்த என்கிரிப்ஷன் டைப் இருக்கு இல்லைங்களா, இந்த TKIP, AEC அதை வந்து ப்ராப்பராக செலக்ட் பண்ணுறது இல்லை. இல்லை வைஃபை திருப்பி திருப்பி அவங்க ப்ராப்ளம் சொல்கிறாங்கன்னா ஒரு தடவை ரீசெட் பண்ணிட்டு பண்ணுறது ஈஸி. ஸோ பான் ஸ்டேபிள் நம்ம பார்த்துட்டோம். தயவு செஞ்சு அதை ஸ்பிளிட்டர்ஸில் கொஞ்சம் ப்ராப்பராக பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த ஓஎல்டியோடைய அப்லிங்க் போர்ட்டு, அதாவது நம்மளோட எக்ஸ்சேஞ்சில் இருந்து வர்றதோ அப்லிங்கோ சம்டைம்ஸ் வரல அப்படின்னா ஒரு தடவை ஓஎல்டியை லாகின் பண்ணி அப்லிங்கை வந்து எனேபிள் டிசேபிள் பண்ணுங்க. இது என்ன ஆகுன்னு கேட்டீங்கன்னா, பவர் போயிட்டு வரும்போது இந்த போர்ட் நெகோசியேஷன் சொல்லுவாங்க, அதுல ஏதாவது கொஞ்சம் ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கலாம். அதுக்கப்புறம் அந்த ஸ்பீடு வந்து சேஞ்ச் ஆயிருக்கலாம் அப்லிங்க் போட போர்ட்ல. எஸ்எஃப்இ மாடல் வந்து ப்ராப்பரா இருக்கான்னு கொஞ்சம் செக் பண்ணிக்கங்க. இல்லைன்னா லூப் டெஸ்ட் பண்ணி பாருங்க. பக்கத்திலேயே இன்னொரு எஸ்எஃப்இ போட்டு ரெண்டையும் பேட்ச் கார்டு போட்டீங்கன்னா அது லூப் டெஸ்ட்னு சொல்லுவாங்க. அது நல்ல ஒரு விஷயம்தான். பவர் ப்ராப்பரா வருதான்னு நீங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதெல்லாம் தான் கம்ப்ளைண்ட்ஸ். இதுக்கு மேல மேஜரா இஷ்யூஸ் கிடையாது எனக்கு தெரிஞ்சு. நெட்வொர்க்ல வந்து நம்மளும் ஒரு 10-12 வருஷமா நெட்வொர்க்கிங்ல இதுல இருக்கிறோம், ஜிபான் ஈபான் டெக்னாலஜில. ஸோ இதெல்லாம் தான் மேஜரா ஆப்ரேட்டர் ஃபேஸ் பண்றது. ஸோ இதை நம்ம சொல்லியிருக்கிறோம்.